ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பாரும் கோவக்காய் வறுவலும் தாங்க செஞ்சுருக்கோம். எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வடை சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நறுக்கி வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் மூணுமே நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இந்த காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி வரும்போது இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க. சாம்பார் தூள் சேர்த்திட்ருக்கேன் பாருங்கள். 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திட்டேங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுவோம். எண்ணெயிலே ஒரு பரட்டும் போது நல்லா மணமாக இருக்கும். காயிலையும் இந்த சாம்பார் தூளோட ருசி சேர்ந்துருங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு இந்த காய் வேக தேவையான அளவு தண்ணியை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு பருப்பு ஒரு பக்கம் வேக போட்டிருக்கேங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு 3 தக்காளி சேர்த்திருக்கேன். 5 பல் பூண்டு சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய், பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்து ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சாச்சுங்க. வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோங்க. கடைஞ்சி எடுத்த பருப்பை இப்போ கொதி வந்த இந்த குழம்புல நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மறுபடியும் இந்த சாம்பார் ஒரு கொதிக்கணுங்க. கொதிக்கும் போது ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியை இந்த சாம்பாரில் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திக்கலாங்க. புளி கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். 3 தக்காளி பருப்பில் சேர்த்துட்டேன் இல்லைங்களா, அதனால் அளவான புளி, நச்சு புளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது மாதிரி கொஞ்சமான புளி மட்டும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோம். கலக்கி விட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னா கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட காயுமே நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது கோவைக்காய் வறுவல் செஞ்சிடலாம். வறுவலுக்கு பாருங்கள், நான் கோவைக்காய் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதுக்கு இந்த வறுவல் பொடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன், லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் வறுவல் பொடி நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க. பெரட்டி எடுத்துட்டு ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். இதுக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிரும். பைண்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம அந்த சோள மாவு சேர்க்குறோம், கார்ன்ஃப்ளவர் மாவு. ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பிசறி எடுத்தாச்சு. தண்ணியே ஊற்றலைங்க, இந்த காயில் இருக்க தண்ணியே நமக்கு போதும். அதுலேயே நம்ம நல்லா பெரட்டி எடுக்கணும். நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ரெஸ்ட்டு கொடுப்போம். கோவக்காய் பொரியல் செஞ்சு கொடுக்கலாங்க. அப்புறம் கோவக்காயில் சாம்பாரும் செய்வாங்க. இது மாதிரி பொரிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்பயுமே பொரியல் தான் செய்வேன். இன்றைக்கி தான் நம்ம இதை பொரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேங்க. பாருங்கள், சூப்பராகவே நம்ம கிளறி வச்சாச்சு. இப்போ ஒரு வானலியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கோவைக்காய் வறுவல் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.